இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேசும் பொழுது அமங்கலமான வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது என்று சொல்கிறார்களே, நெருப்புன்னு சொன்னா வாய் சுட்டு விடுமா என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக சுட்டுவிடும் தானே. இதைத்தானே வள்ளுவ பெருந்தகை இப்படி சொல்லியிருப்பார். எப்படி சொல்லியிருப்பார்? தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னே சொல்லிடுறார் இல்லையா. நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சுட்டுவிடும் அப்படிங்கிறத அவர் அப்படி டைரக்டாவே சொல்லிட்டார். அதில் ஒன்றும் ஒளிவு மறைவான ஒரு ஒடிச்சு மறைச்சு ஒரு அர்த்தத்தை அவர் சொல்லவே இல்லை. தீயினால சுட்டா கூட அது ஆறிடும். ஆனால் அந்த நெருப்பான ஒரு வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லிடுறார். அது வடுவாகவே என்றுமே ஆறாமல் அப்படியே நின்று விடுமே அப்படின்னு சொல்றார். இன்னும் ஒரு படி மேலே போய் அடுத்ததா ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குட்பட்டு அப்படின்னே சொல்றார். நம்ம சொல்கின்ற அந்த சொற்களால் நம்ம என்ன ஆவோம்னா அந்த சோகத்திற்குள்ளாக வந்து சேர்ந்து விடுவோம் அப்படின்னு சொல்றார். இதைத்தான் ஆன்மீக ரீதியாக நமக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மை சுற்றிலும் அஸ்வினி தேவதைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த அஸ்வினி தேவதைகளினுடைய அந்த பணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ததாஸ்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அவளுடைய வேலையாம். இது என்ன ததாஸ்து அப்படின்னு சொன்னா, தத்து அஸ்து அப்படின்னு சொன்னால் அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் என்பதுதான் அந்த ததாஸ்து அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பொருள். அப்போ நம்ம எந்த வார்த்தைகளை பேசுகிறோமோ, அதாவது பேசும் பொழுது ஒரு அப்பா வந்து ஒரு பிள்ளையை திட்டும் போது திட்டுவார் தெரியுமா, நான் போய் சேர்ந்தாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும், நான் இல்லைன்னா தான் உங்களுக்கு அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியுங்கிற மாதிரிலாம் ஒரு அமங்கலமான வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி தேவதைகள் ததாஸ்து அப்படின்னு சொன்னான்னா அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கும் பொழுது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கோ. அப்ப என்ன சொல்லணும், அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தரும் பொழுது கஷ்டத்தை சொல்லி புரிய வைக்க வேண்டுமே தவிர, அப்பா இருக்கே அதனால உங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கிறதெல்லாம் தெரியல, நீங்க வந்து இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க கேட்கிற விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் பொழுது நீங்கள் அதனை நல்ல விதத்திலே உபயோகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அவர்களுக்கு நல் வார்த்தைகளைத்தான் சொல்லித்தர வேண்டுமே தவிர, அந்த இடத்திலே அமங்கலமான வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி தேவதைகளினுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லப்படக்கூடிய அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவ அந்த நேரத்தில் உச்சரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே நடந்து விடும் தானே. நெருப்பு என்றால் வாய் சுட்டு விடும் தான் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதைத்தான் ஆன்மீக ரீதியாகவும் சரி முன்னோர்கள் நமக்கு இத்தனை தெளிவாகவே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் வள்ளுவ பெருந்தகையும் இந்த குறளினை வைத்திருக்கிறார். யாகாவராயினும் நா காக்க அப்படின்னே சொல்லிட்டார். நாவினை காக்க வேண்டும், கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். அப்படி காவாக்கால் அந்த மாதிரி நம்முடைய நாவினை காக்க நாம் தவறினோமே ஆனால் அந்த இடத்திலே நாம் சோகத்திற்கு உள்ளாகி விடுவோம் அப்படின்னு சொல்றார். ஆக எப்பொழுதுமே எப்படி பேச வேண்டும், நல் வார்த்தைகளைத்தான் பேச வேண்டும். யதா யதாஹி வார்த்தாக ததா ததாஹி கிரியாஹா அப்படின்னு சொல்றார். நம்ம வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகளும் அமையும் சொல்றார். நம்முடைய செயல் எப்படி அமையுமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை பாதையும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு சொல்றார். ஆக அந்த இடத்திலே நம்முடைய வார்த்தைகள் எங்கிருந்து வருகிறது, உள்ள ஒரு எண்ணம்ங்கிறது இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி வார்த்தைகள் வர்றது. ஆக நம்முடைய வாயிலிருந்து ஒரு அமங்கலமான வார்த்தை வெளியே வருகிறது என்று சொன்னால் நம்முடைய மனதிற்குள்ளாக அந்த எண்ணமானது இடம் பிடித்திருக்கிறது என்றுதானே பொருள். அப்படி நம்முடைய மனதிற்குள்ளே அந்த எதிர்மறையான ஒரு சிந்தனை, ஒரு எதிர்மறையான எண்ணம் இடம் பிடித்திருக்கும் பொழுது அது வாயிலிருந்து வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. அப்படித்தான் நம்முடைய செயலும் அமைகிறது. அதற்கு ஏற்றாற்போல் நாமும் எதிர்மறையான பலன்களை வாழ்க்கையிலே கண்டுவிடுவோம் அல்லவா. ஆக என்ன பண்ண
பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு சோகத்திற்குள்ளாக இருக்கும் பொழுதும் சரி, அதாவது சுக துக்கங்கள் என்பது வாழ்க்கையிலே சகஜம்தான். இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வந்து கொண்டிருக்கும். கஷ்டமில்லாத மனிதர்களே லோகத்திலேயே கிடையாது இல்லையா? எவ்வளவுதான் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மனசஞ்சலப்படும்படியான ஒரு சில நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? மனசு கஷ்டப்படும் பொழுது இறை நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ராம ராமான்னு சொல்லணும், கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லணும். ஒரு சில பேர் அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதுலாம் அப்படியே காதை பொத்திப்பா தெரியுமா? சிவசிவா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? ஒரு துன்பம் வரும் பொழுது அப்படி சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுல என்ன ஆகும்னு சொன்னா, அந்த எதிர்மறை சிந்தனைகள் விலகி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்வார்த்தைகளாக வெளிப்படும். அப்படி நல்வார்த்தைகளாக வெளிப்படும் பொழுது ததாஸ்து என்கின்ற அந்த அஸ்வினி தேவதைகளினுடைய ஆசீர்வாதமும் கிடைத்து அதே போன்று நற்பலன்களும் அந்த இல்லத்திலே நிகழ்கிறது தானே. இதை நம்ம பிராக்டிக்கலாகவே அனுபவிச்சு உணர்ந்து பார்க்கலாம். ஒரு சில இல்லங்கள்லாம் போய் பார்த்தோம்னா இந்த அகால மரணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அங்கே போகும்போது அவர்கள்லாம் பேசிப்பா தெரியுமா, அந்த மனுஷன் என்ன நினைச்சானோ தெரியல, முந்தா நாள் தான் இப்படி சொன்னாரு, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவா. ஆக அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அந்த வார்த்தைகளே உண்மையாக நடந்து விடுகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நான் ஏதோ பயமுறுத்துறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். எப்பொழுதுமே எந்த விதமான ஒரு துன்பமான சூழல் வரும்பொழுதுதான், நமக்கு எப்போ கஷ்டம் வர்றதோ அப்பதான் நம்ம இறை நாமத்தை உச்சரிக்க வேண்டும். சும்மா இருக்கிற நேரத்தில் நான் எப்போ பார்த்தாலும் நமசிவாய நமசிவாயான்னு சொல்லிட்டு இருக்கிறத விட, இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும் பொழுது ராமநாமத்தையும் அல்லது சிவசிவா என்கின்ற அந்த சிவராமத்தையும் சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த துன்பத்தினுடைய அந்த பாரமானது கரைந்து விடுகிறது. அந்த பாரமானது கரைந்து மனம் லேசாகி அப்படியே வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. அதனுடைய பலன்களை இந்த அஸ்வினி தேவதைகளினுடைய அந்த ததாஸ்து என்கின்ற அந்த வார்த்தைகளினுடைய தூண்டுதல் மூலமாக, அஸ்வினி தேவதைகளினுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக நற்பலன்களே நமக்கு நடக்க தொடங்குகிறது. இதனை நாம் நன்றாக அனுபவித்தே உணர இயலும் என்பதற்காக சொல்கிறேன். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.